வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டெட் கண்டிஷன் ஒரு செட்டு, குறிப்பாக 6283 ஐசி உபயோகப்படுத்தின ஒரு மானோ ஆம்பிளிஃபையர். லாஸ்ட் கிளாஸில் கண்டினியூஷன் தான். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு 6283 ஐசினுடைய அவுட்புட்டில் அல்லது ஐசி வரக்கூடிய ஐசினுடைய பின் நம்பர் மொத்தம் 12 பின் நம்பர் இருக்கும். 12 பின் நம்பரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வோல்ட்டை அளக்க முடியும். இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட் உங்களுக்கு தெரியும். 9 வோல்ட்டில் ஆரம்பித்து 18 வோல்ட் ஒரு டிசியில் வரைக்கும் இந்த ஐசி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கம்பெனிக்கானும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் 9 வோல்ட் ஆப்ரேஷனில் 12 வோல்ட் அண்ட் எபோவ் அப்படி இருக்குது. ஸோ அந்த இன்புட் வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய பின் நம்பருடைய வோல்டேஜஸ் மாறும். லாஸ்ட் கிளாஸில் எப்படி வோல்ட்டை அளக்கிறது ஐசியோடைய பின் நம்பர்லன்னு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இந்த 6283 ஐசி இருந்துன்னா அதனுடைய வோல்டேஜை நீங்களே ஓனாக அளந்து பார்த்துக்குங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ், டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நடந்துருக்கு. எல்லாமே இம்பார்ட்டண்ட் கோர்ஸ் தான். நம்ம எந்த ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணணும். அடிப்படை நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கணும். அந்த சஃபிஷியன்ட் நாலேஜ் பேசிக் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை நீங்களே அசம்பிள் பண்ணலாம், அல்லது ட்ரபிள் ஷூட்டிங் ஃபால்ட் ஃபைண்டிங் வந்தால் ரெடி பண்ணலாம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே பார்க்கிற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் ஆல்சோ ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு உடனே வரணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நான் பவர் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த செட்டில் பாருங்களேன், இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. பவர் ஆன் பண்ணிட்டேன், ஆனால் எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. அதாவது செட்டு டெட்டு, நோ ஆடியோ. நான் ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆம்பிளிஃபையரில் நோ ஆடியோ வந்துன்னா என்ன கம்ப்ளைண்ட் சிம்டம் வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த சிம்டத்துக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சந்தேகத்திற்குரிய பகுதி எதுன்னு தெரியணும். உதாரணமாக நோ ஆடியோ டெட் அப்படின்னு வந்தால் பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர், கப்ளிங் டிவைஸ், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எப்படி பார்க்கணுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் எனக்கு கண்டினியூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நோ ஆடியோ வந்துச்சுன்னா எங்கெங்கே பார்க்கணும், ஒன்று பவர் சப்ளை, இன்னொன்று பவர் ஆம்பிளிஃபையர், இன்னொன்று கப்ளிங் டிவைஸ், இன்னொன்று ஸ்பீக்கர். 4ல் 1 கன்ஃபார்மாக ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது செட்டில் ஆடியோ வரல, கொஞ்சம் கூட ஆடியோ வரல. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்பீக்கரா, கப்ளிங் டிவைஸா, ஐசியா, பவர் சப்ளைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு சப்ளை வோல்ட் வருதா, இந்த ஐசினுடைய 12th பின்னுக்கு சப்ளை வோல்ட் வருதான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். வோல்ட் வந்தால் எது அர்த்தம், பவர் சப்ளை ஓகேன்னு அர்த்தம். ஐசி ஓகேவா சொல்ல முடியாது. பவர் சப்ளை வரைக்கும் ஓகே. ஐசி ஓகேவான்னு எப்படி செக் பண்ணுறது? அப்போ ஐசியோடைய இன்புட் பின் இருக்கு இல்லையா, இன்புட் பின் எந்த நம்பர், 5th பின். 5th பின்னில் சிக்னலை ஃபீட் பண்ணோம்னா ஒரு சத்தம் வரும், டர்ன்னு சத்தம் வரும். வந்துச்சுன்னா ஓகே. பாருங்கள், இதுதான் சர்க்கியூட். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு மானோ ஆம்பிளிஃபையர். இந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை 12th பின்னு, 5ஆம் பின் சிக்னல் இன்புட். பாருங்கள், 5ஆம் பின் ஆடியோ இன் நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது 5ஆம் பின் இன்புட்டு. ஓகேவா. 6ஆம் பின்னும் 9ஆம் பின்னும் நெகட்டிவ் கிரவுண்டில் கொடுத்துருக்கு. 2ஆம் பின்னில் அவுட்புட் ஒரு கப்ளிங் டிவைஸ் வழியாக, ஒரு ஸ்பீக்கர் கெப்பாசிட்டர் வழியாக இங்கே ஒரு சுவிட்சு ஒன்று இருக்குது. இன்னர் ஸ்பீக்கராக அவுட்டர் ஸ்பீக்கரான்னு செலக்ட் பண்ணுற ஒரு சுவிட்சு ஒன்று இருக்குது. நாம் ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறதாக வச்சுக்குவோம். அப்போ சிக்னல் வரணும். அதாவது நோ ஆடியோ வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும், 12th பின்னில் சப்ளை வருதான்னு பார்க்கணும். வோல்ட் வந்ததுன்னா ஐசி ஓகேவான்னு சொல்லியிருக்கேன். இல்லை, பவர் சப்ளை மட்டும்தான் ஓகே. பட்
எல்லாத்தையும் ஒட்டுக்காக கன்ஃபார்ம் பண்ணணுன்னா ஒரே ஒரு சிங்கிள் டெஸ்ட் இருக்குது. என்ன சொல்லியிருக்கேன், 5th பின்னில் சிக்னலில் இன்புட் கொடுத்தோம்னா ஒரு டியூசரில் தொட்டு பார்த்தோம்னா ஆடியோ வந்துச்சுன்னா ஐசி ஓகே, கப்ளிங் டிவைஸ் ஓகே, ஸ்பீக்கர் ஓகே, பவர் சப்ளை ஓகேன்னு முடிவு பண்ணிடலாம். ஓகேவா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, இப்போ சர்க்கியூட் பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன் செட்டு பாருங்கள், ஆன் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 5th பின்னில் சிக்னல் கொடுத்து பார்க்குறேன். இப்போ 5th பின் இந்த ஐசியோட 1வது பின். ஓகேவா, நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஐசியில் பின் நம்பர் இதான் 1 2 3 4 5. 5வது பின்னில் சிக்னல் ஃபீட் பண்ணுறேன். ஏதாவது ஆடியோ வருதா? வரல, கொஞ்சம் கூட ஆடியோ வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஆடியோ வரலினாவே ஐசி ஃபால்ட்டுன்னு சொல்லிடுவோம், அல்லது பவர் சப்ளை ஃபால்ட்டுன்னு சொல்லிடுவோம், அல்லது கப்ளிங் டிவைஸ் ஃபால்ட்டு, அல்லது ஸ்பீக்கர் ஃபால்ட், ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். கண்டிப்பாக ஒன்று உறுதின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ செட்டு படிக்கலை இல்லை, பாடல இல்லையா. பாருங்கள், ஒரு பாயிண்ட்டை வந்து நெகட்டிவில் கொடுத்துட்டேன், இன்னொரு பாயிண்ட்டை ஐசியோடைய 6வது பின் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 5th பின்னை ஒரு மொமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணணுன்னு ஆடியோ வந்துருச்சு. மறுபடியும் உள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஆடியோ வந்துச்சுன்னா ஒன்று பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர், கப்ளிங் டிவைஸ், ஸ்பீக்கரில் ஒன்று ஃபால்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது செட் ஒன்று வந்திருக்கு, நோ ஆடியோன்னு வந்திருக்கு, இண்டிகேட் லைட் ஒர்க் பண்ணுது. ஐசியோட 1வது பின்னில் 12 வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், நேராக அந்த ஐசியினுடைய 5வது பின் சிக்னல் இன்புட் பாயிண்டில் சிக்னலை ஃபீட் பண்ணி பார்த்தேன், ஆடியோ வரல. அப்படி ஆடியோ வரலனாவே பவர் சப்ளை ஃபால்ட்டு, ஐசி ஃபால்ட்டு, கப்ளிங் டிவைஸ் ஃபால்ட்டு, ஸ்பீக்கர் ஃபால்ட்டுன்னு அர்த்தம். ஆனால் நான் என்ன பண்ணினேன், இப்போது அந்த ஐசியினுடைய 6வது பின் 9வது பின் 2 பின் இருக்குது. 6வது பின் 9வது பின் 2 பின் இருக்குது. அதில் 6வது பின்னில் மொமெண்டர்லி ஒரு செகண்ட் என்ன பண்ணேன், டச் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னா உடனே ஆடியோ வந்துருச்சு. எப்படி, இப்போ அதான் ப்ராப்ளம். ஓகேவா, சரி. இந்த மாதிரி எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம். எந்த மாதிரி வரலாம், ஒரு பவர் டிவைஸில் விட்டு ஆடியோ வர்றது, இல்லை கூடவே ஹம்மிங் நாய்ஸ் வரும், இங்கே ஹம்மிங் நாய்ஸ் வரும், வால்யூமில் பாதி அல்லது குவார்ட்டர் அவுட்புட்டு தான் வரும். இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ஐசி மாற்றி பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஈஸியஸ்ட் வே. இல்லைனா போர்டே மாற்றிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போர்டை மாற்றுறது, அந்த காமனோட ஐடியா இல்லாமல் மாற்றுறது, இதெல்லாம் டைம் தான் வேஸ்ட் ஆகி வெக்ஸ் ஆகி போயிடுவோம். ஓகே, ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண கற்றுக்கணும். இந்த ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண கற்றுக் கொடுக்குறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் வச்சு ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணினா மட்டும்தான் ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக்கில் நீங்கள் ஸ்டாண்ட் பை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. ஏன்னா வரக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் அந்த மாதிரி வந்துட்டுருக்குது. கஸ்டமர் ரிக்யர்மெண்ட்டும் கேட்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, நல்ல குவாலிட்டி, விலை எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லார் வீட்லேயுமே எலக்ட்ரானிக் டிவைஸஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. ஊருக்கு ஒரு ரேடியோ இருந்த காலம் போய் இன்றைக்கி வீட்டுக்கு 2 ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அதனால் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும்னு எல்லாருடைய ஆசை. நல்ல குவாலிட்டியாக, நல்ல லவுடாக, நல்ல கேட்கணும். 5.1, 6.1, 7.1, இப்போ லேட்டஸ்ட் 9.2 வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்க பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன், இப்போது 5th பின்னை 6th பின்னை டச் பண்ண உடனேயே ஆடியோ வந்துருச்சு. எப்படி, என்ன காரணம்? சரி, இப்போ டெட் கண்டிஷன் வோல்ட் அளக்கலாமா? ஏற்கனவே உங்களுக்கு வோல்ட் அளக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ். அதுக்கு தான் லாஸ்ட் கிளாஸில் உங்களை நான் வோல்ட் அளக்க சொல்லியிருந்தேன். பவர் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டிமீட்டர், பெஸ்ட் மீட்டர். பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணலைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஐசினுடைய ஒவ்வொரு பின்னிலையும் வோல்ட் அளக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் வோல்ட் அளந்துருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த மாதிரி வோல்ட் அளந்துருக்கேன். இப்போ நான் அதில் மென்ஷன் பண்ணியே வச்சுருக்கேன் வோல்ட்டு. அதே வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே அதுக்கு தான் உங்களுக்கு வோல்ட் அளக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த சார்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேவா?
இப்போது பிளாக் டெஸ்க்டாப்பை மைனஸில் வச்சுட்டேன். மல்டிமீட்டரில் 20 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஐசியினுடைய 12வது பின் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். எவ்வளோ வோல்ட் வருது? 16 வோல்ட் வருது. வருதா? 16 வோல்ட் வருது. ஓகே, அடுத்தது ஐசியோடைய 11வது பின்னில் வோல்ட் இழுக்கிறேன். 2.5 வருது. நோட் பண்ணி வச்சுங்க. 2.5 வருது. 10வது பின்னில் எவ்வளோ வோல்ட் வருது? 10வது பின்னில் 0 வோல்ட் வருது. சரி, அடுத்தது இந்த 9வது பின்னில் எவ்வளோ வோல்ட் வருது? 0 வோல்ட் வருது. அடுத்தது 8வது பின்னில் 0.5 வருது. தென் அடுத்தது 7வது பின்னில் 0.5 வருது. சரி, இப்போது என்ன பண்ணுறேன்? இப்போது 6வது பின்னில் வோல்ட் அழுகிறேன். எவ்வளோ வருது? 0.6 வருது. அரை வோல்ட் வருது. அப்படின்னா 0 ஆகலை. 6வது பின் வந்து 0 ஆகலை. ஓகே, அடுத்தது 5வது பின் சிக்னல், அதாவது சிக்னல் இன்புட்டு. ஓகேவா? தென் அடுத்தது 4வது பின்னில் வோல்ட் அழுகிறேன். 0.5. இது 3வது பின்னில் 9.6. செகண்ட் பின்னில் 0 வோல்ட்டு. 1வது பின்னில் 2.6. இப்போ 2 வோல்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதாவது முதல்ல வந்த வோல்ட் வேறு, ஐசி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்போது வோல்ட் வேறு, இப்போ வர்ற வோல்ட் வேறு. அப்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஐசி பவர் ஆம்பிளிஃபையரில் வந்துருச்சுன்னா அதில் ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்க தெரியணும். ஒர்க்கிங் கண்டிஷனில் எத்தனை வோல்ட் அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுக்கக்கூடிய வோல்ட் எல்லாமே. ஆனால் இப்போ எல்லாம் வர்ற வோல்ட் எப்படின்னா, சப்போலா வோல்ட் தவிர மீதி எல்லா வோல்ட்டுமே அப்நார்மலாக வருது, கரெக்டாக வரல. என்ன காரணமாக இருக்கும்? ஒவ்வொரு பின்னாக வோல்ட் அளந்துக்கிட்டே வரும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 6th பின் இருக்கு இல்லையா, இந்த 6th பின்னில் 0 வோல்ட் வரணும், 9th பின்னில் 0 வோல்ட் வரணும். 9th பின்னில் 0 வோல்ட் வருது, 6th பின்னில் 0 வோல்ட் வரல. அப்போ 6th பின்னில் 0 வோல்ட் வரல அப்படின்னா அந்த பின் வந்து சரியாக கிரவுண்ட் ஆகலைன்னு அர்த்தம். சரியாக கிரவுண்ட் ஆகலை. இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் 1 செகண்ட். டெஸ்ட் ப்ராப்பர் ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்துக்கிறேன். ஜம்பர் எடுத்துகிட்டு நெகட்டிவில் வச்சிடுறேன். ஒரு பாயிண்ட் நெகட்டிவில் வச்சுட்டு இப்போது என்ன பண்ணுறேன்? இப்போ வந்து அந்த 6th பின்னை டச் பண்ணுற ஒரு மொமெண்ட்லி. ஓகே, அவுட்புட் ஆடியோ வந்துருச்சு. 5th பின்னை மொமெண்ட்லி கிரவுண்ட் பண்ணோன்னே அப்படின்னு என்ன அர்த்தம்? 5th பின்னு கிரவுண்ட் ஆகுது. 6th பின் வந்து கிரவுண்ட் ஆகலை. கிரவுண்டு ஆகணுன்னு என்னாச்சு? உங்களுக்கு ஆடியோ வந்துருச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வோல்ட் அளக்க தெரியணும். முதல்ல நேற்று கலந்த வோல்ட் வந்தால் குட் கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷன். இப்போது வளர்ந்த வோல்ட்டில் வந்து அப்நார்மல் வோல்டேஜ் வந்துச்சு. சப்ளை பாயிண்ட்டை தவிர எல்லா பின்லையுமே அப்நார்மல் வோல்டேஜ். குறிப்பாக 6வது பின்னில் 0 வோல்ட் வரணும், அதுக்கு பதிலாக 0.6 வோல்ட் வருது. அப்படின்னா 6வது பின் வந்து கிரவுண்ட் ஆகலை. இந்த ஐசியில் 2 நெகட்டிவ் பாயிண்ட், கிரவுண்ட் பாயிண்ட் இருக்குது. 6, 9. ஒன்று வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் கிரவுண்டு, இன்னொன்று வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கிரவுண்டு. ஓகேவா? இந்த 2 கிரவுண்டு ஆகலை. கிரவுண்டு ஆகாதனால நான் மொமெண்ட்லி டச் பண்ணோன்னே ஆடியோ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? பெர்மனண்ட்டாக அதை வந்து நான் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் சர்க்யூட்டில் ஆக்சுவலாக, நான் இப்போ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் ஃபால்ட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணி எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போது அந்த 6வது பின்னுக்கு கிரவுண்ட் ட்ராக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை நான் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி குவாலிட்டி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஒரு ட்ராக் இருக்குது. இந்த இடத்துல ஒதுக்கு இந்த பின்னோட ட்ராக் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ட்ராக் சரி பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் செட்டை. ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. முதல்ல என்ன பண்ணோம்? பவர் ஆன் பண்ணால் அவுட்புட் வராது. நம்ம 6th பின்னை கிரவுண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம். 6th பின்னில் ஒரு ட்ரிகர் பண்ணணுன்னு அவுட்புட் ஆடியோ வந்துருச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக, அது ஐசியில் உங்களுக்கு 6வது பின் 9வது பின், ஒன்று வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் கிரவுண்ட், இன்னொன்று வந்து பவர் ஆம்பிளிஃபையர் கிரவுண்ட். இதில் ஒரு கிரவுண்டு ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டோம். கரெக்ட் பண்ணினதுனால என்னாச்சு அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஆடியோ வந்துருச்சு. முதல்ல வந்து அவுட்புட் வராது. நான் ஒரு ஓகே இப்போ பென்ட்ரைவ் ஆட் பண்ணுறேன்.
ஓகே, சர்க்கியூட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஐசினுடைய கிரவுண்ட் பாயிண்ட் ஓப்பன் ஆகிருச்சுன்னா அப்நார்மல் வோல்ட் வரும். அப்படி அப்நார்மல் வோல்ட் வந்துச்சு அப்படின்னா எத்தனை ஐசி மாற்றினாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் பாயிண்ட் ஓப்பனை சரி பண்ணிட்டீங்கன்னா செட்டு ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோ ஆடியோ சிம்டம் தான், ஆனால் ஃபால்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட் ஐசியோட கிரவுண்ட் பாயிண்ட் விட்டு போனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரலாம். விட்டு ஆடியோ வரலாம், லோ ஆடியோ வரலாம், ஆடியோ வித் டிஸ்டார்ஷன் வரலாம், ஒரு ஹம்மிங் சவுண்டோட ஆடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக நெகட்டிவ் கிடைக்காமல் இருக்கும். அந்த நெகட்டிவை சரி பண்ணால் நல்ல குவாலிட்டி ஆடியோ வர வைக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிகிட்ருக்கோம். விருப்பப்பட்டவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸும் இங்கே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.